வணக்கம். ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் முஸ்தபா அலி கமேனி எங்க இருக்கிறார்? உயிருடன் இருக்காரா இல்லையா? அவருடைய 2 கால்களுமே ஆம்புடேட் செய்யப்பட்டதா, துண்டிக்கப்பட்டதா? அவர் கோமாவில் இருக்கிறாரா? இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர் உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற இன்னொரு சந்தேகம். இந்த 2 கேள்விகளை ஒட்டுமொத்த இன்டர்நெட்டில், ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேதியில் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக சென்சேஷனாக இருக்கக்கூடிய இந்த 2 கேள்விகளை பற்றி மிகவும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கான காரணம் இருக்கு. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். முஸ்தபா கமேனியோடைய இந்த வீடியோ. ஈரான் ஸ்டேட் மீடியா பிராட்காஸ்டிங் முதல் முறையாக முஸ்தபா கமேனியோடைய இந்த வீடியோவை வெளிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது, எங்கே எடுக்கப்பட்டது, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யார், இந்த வீடியோ இப்போதான் எடுக்கப்பட்டதா இல்லை பழைய வீடியோவை இவர்கள் ஷேர் செய்திருக்கிறார்களா? இது போன்ற எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த போஸ்டில் கிடையாது. ஆனால் வெளிவிட்டது ஈரானின் ஒஃபிஷியல் ஸ்டேட் மீடியா பிராட்காஸ்டிங். அதே போன்றுதான் நேத்தன்யாஹுடைய ஒஃபிஷியல் பக்கத்தில் இருந்து தான் நேத்தன்யாஹுடைய வீடியோக்களும் வெளிவந்தது. இந்த இடத்தில் இந்த வீடியோவை பற்றி எதற்காக சந்தேகம் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள். அதாவது முஸ்தபா கமேனி அவர்களை பற்றி பல ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்தது. முஸ்தபா கமேனி அவர்கள் சீரியஸாக இருக்கிறார், கோமாவில் இருக்கிறார், ஐசியூவில் இருக்கிறார். ஒரு செய்தி வெளிவந்தது, ரஷ்யாவில் அவருடைய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. இன்னொரு பக்கம் செய்தி வந்தது, தெஹரானில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் இடத்தில் அவருடைய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இப்போ வெளிவந்த வீடியோவை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான டீட்டெயிலும் இல்லாமல் எதற்காக இந்த நெரட்டிவை செட் செய்வதற்காக ஈரான் இந்த வீடியோவை வெளிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வருகிறது. காரணம் என்ன? பிப்ரவரி 28ஆம் தேதி அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பு மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரை ஒரு 59 நபர்கள் கொண்ட ஒரு குழு நீண்ட ஆலோசனைக்கு பின்பு முஸ்தபா கமேனி அவர்களை அடுத்த சுப்ரீம் லீடராக அறிவித்தார்கள். அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஏற்கனவே ஈரானில் ஒரு மிக ரோபஸ்டான சிஸ்டத்தை உருவாக்கிவிட்டு தான் இறந்திருக்கிறார். அதாவது ஒரு தலைவர் கொல்லப்பட்டால் அதற்கு அடுத்து யார், அதற்கு அடுத்து யார், அதற்கு அடுத்து யார் என்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் லீடர்ஸ் அங்கே இருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்திலேயே ஈரான் ரெட்டாலியேஷன் செய்ய முடிந்தது. அலி லாரிசானி 3 நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்டார். அந்த இடத்தில் இன்னொரு நபர் வந்துவிட்டார். அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் சுப்ரீம் லீடர், அடுத்து சுப்ரீம் லீடர் யாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு லிஸ்டை கொடுத்து விட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய சக்சஸர் யாராக இருக்க முடியும் என்கிற 3 நபர்களுடைய பெயரை மட்டும்தான் நான் சஜஸ்ட் செய்கிறேனே ஒழிய நீங்க நான் மறைந்ததற்கு பின்பு நீங்க முடிவெடுங்கள். உங்களுக்கு யார் சரியாக தோன்கிறாரோ அவரை நீங்க தேர்வு செய்யலாம். அதன்படி இந்த பட்டியல், அந்த பட்டியலில் 3 நபர்களுடைய பெயர், அதில் முஸ்தபா கமேனியுடைய பெயரும் இருந்தது. ஒரு 4-5 நாட்கள் வரை அங்களுடைய மத குருக்கள் நீண்ட ஆலோசனைக்கு பின்பு முஸ்தபா கமேனியுடைய பெயரை வெளிவிட்டார்கள். முஸ்தபா கமேனி அடுத்த நாள் ஸ்டேட் மீடியாவில் வந்து மக்களை சந்திக்க போகிறார், மக்களிடம் பேச போகிறார் என்கிற ஒரு செய்தி வெளிவந்தது. ஆனால் அன்னைக்கு முஸ்தபா கமேனி அவர்கள் வெளிவரவில்லை, டெலிவிஷனில் வரவில்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவரவில்லை. அடுத்த நாள் வருவார் என்று கூறினார்கள். அடுத்த நாள் மீண்டும் அதே ஸ்டோரி தான், அவர் டெலிவிஷனுக்கு முன்னாடி வரல. சரி, ஆடியோ வரும் என்று எதிர்பார்த்தார்கள், அதுவும் வரல. சரி, ரெக்கார்டட் வீடியோ வரும் என்று எதிர்பார்த்தார்கள், அதுவும் வரவில்லை. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதே ஈரானின் ஸ்டேட் மீடியாவை சார்ந்த ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஆங்கர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து மற்றும் காட்டினாரே ஒழிய அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதற்கு பின்பு வேற ஸ்டேட்மெண்ட் கூட வெளிவரவில்லை. இப்போ மக்கள் மத்தியில் ஏராளமான சர்ச்சைகள், சந்தேகங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் இருந்தது. முஸ்தபா கமேனி மிகவும் சீரியஸாக இருக்கிறார்,
அவர் ஐசியூவில் இருக்கிறார். அவருடைய 2 கால்களுமே ஆம்புடேட் செய்யப்பட்டது, ஆபரேஷன் செய்து வெட்டி விட்டார்கள். அவருடைய லங்ஸ், லிவர் இது எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு, கோமாவில் இருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள். இந்த வீடியோ மீது இருக்கக்கூடிய சந்தேகம் எதற்காக அதிகமாக இருக்கிறது என்றால், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பற்றி டீட்டெயில்ஸ் கிடையாது. இந்த வீடியோவை எப்போ எடுத்தார்கள் அது தெரியாது. இதுவரை முஸ்தபா கமேனி அவர்களுடைய எந்த பப்ளிக் அப்பீரியன்ஸும் நாம் பார்க்கவில்லை, எந்த வீடியோ ஃபுட்டேஜும் நாம் பார்க்கவில்லை. சுப்ரீம் லீடராக பதவியேற்றதுக்கு பின்பு அவருடைய ஒரு ஆடியோ கூட கேட்கப்படவில்லை. அப்போ எதற்காக இந்த வீடியோ இப்போ வெளிவிட்டிருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரானிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை, ஆமாம் சுப்ரீம் லீடர் இஸ் ஹெல்தி, உயிருடன் தான் இருக்கிறார், பாருங்கள் மீட்டிங்கெல்லாம் போடுறார். பட் இந்த வீடியோ இன்னும் அதிகமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. காரணம், நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தேன். த சன் என்கிற ஒரு செய்தி ஊடகம் வெளிவிட்ட ரிப்போர்ட்டை பற்றி. அந்த ரிப்போர்ட்டை நான் இன்றைக்கும் ப்ரெசென்ட் செய்ய போகிறேன். CNN, கார்டியன், ராட்டர்ஸ் மற்றும் ஈரானியன் ஒஃபிஷியல் அம்பாசிடர் அலி ராசா செலாரியன், இவர் ஒரு ஈரானியன் அம்பாசிடர். இந்த அனைத்து ஊடகங்கள் மற்றும் ஈரானின் ஒரு அம்பாசிடர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவருக்கு நிச்சயமாக அடிபட்டிருக்கிறது, ஒரு காலில் ஃப்ராக்சர் இருக்கு, ஒரு கண்ணுக்கு கீழே அந்த ப்ரூஷஸ் இரத்தக்கட்டு இருக்கு, இதை தாண்டி மைனர் ஃபேஷியல் ரெப்சர்ஸ் இருக்கு, முகத்தில் சின்ன சின்ன காயங்கள் இருக்கு. இவருடைய ஒரு கால், ஒரு கை மற்றும் ஆம் இந்த இடங்களில் காயங்கள் இருப்பதாக இவர்கள் கூறினார்கள். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஈரானின் ஸ்டேட் மீடியாவை வெளிவிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட், வூண்டட் வார் வெட்டரன், போரில் காயமடைந்த ஒரு வீரன், ஆனால் இவர் சேஃபாக இருக்கிறார், இவர் சென்சஸில் இருக்கிறார், இவர் கான்ஷியஸாக இருக்கிறார், ஹீ இஸ் இன் எக்ஸலண்ட் ஹெல்த். இது ஈரானின் ஸ்டேட் மீடியா வெளிவிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் காயமடைந்ததை இவர்களும் ஒற்றுக்கொண்டார்கள். ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவரும் இதை கன்ஃபார்ம் செய்கிறார். அதாவது ஆமாம், முஸ்தபா கமேனி அவர்கள் காயமடைந்தது உண்மை, ஆனால் அவர் நன்றாக இருக்கிறார், குணமாக இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன வெளிவந்தது என்றால், ரஷ்யாவின் பிரசிடென்ட் புத்தின் அவர்கள் முஸ்தபா கமேனி அவர்களை மாஸ்கோ எடுத்து சென்றிருக்கிறார். மாஸ்கோவில் அவருடைய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. இன்னொரு சர்ச்சை, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியில் இவருக்கு சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்புதான் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அளவில் வளம் வர தொடங்கியது. முக்கியமாக த சன்னுடைய ரிப்போர்ட், நியூயார்க் போஸ்டோடைய ரிப்போர்ட், இதை தாண்டி ஆப்போசிஷன் ஃபிகர்ஸ் இன் ஈரான், மொஹசேன், இது போன்ற பல நபர்கள் ஆடியோ லீக்கெல்லாம் வெளிவந்தது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர் கோமாவில் இருப்பதாகவும் அவருடைய கால்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒஃபிஷியல்ஸும் பல செய்திகளை வெளிவிட்டிருந்தார்கள். wounded and luckily to disfigured, காயமடைந்திருக்கிறார், அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்கிற ஒரு விஷயம். துல்சி கபாட் badly injured என்று கூறியிருந்தார். seriously wounded, making command is unclear. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
ஸோ இது போன்ற பல்வேறு செய்திகள் வெளிவர வர வர எங்களுடைய டீம் இதை பற்றி ஒரு ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கிறோம். ஐஆர்ஐபி வீடியோ மார்ச் 20ஆம் தேதி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ தான் இந்த வீடியோ வெளிவந்தது. ஆனால் இந்த வீடியோவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான டீட்டெயில்ஸும் இவர்கள் கொடுக்கவில்லை. மார்ச் 7ஆம் தேதி த சன் என்கிற இந்த ஊடகம் ஒரு செய்தியை வெளிவிட்டிருந்தார்கள். Initial report on injuries, escalating dramatic claims. தொடக்கத்தில் நடந்த ஒரு பலத்த காயங்கள், அதை பற்றின அப்டேட்ஸ்களை இவர்கள் கொடுக்க தொடங்குகிறார்கள். மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரை முஸ்தபா கமேனியோடைய இந்த ஹெல்த் ரிலீஸ்களை இவர்கள் வெளிவிட தொடங்குகிறார்கள். மார்ச் 11ஆம் தேதி இவர்கள் கொடுத்த அடுத்த ஸ்டேட்மெண்ட், கிரிட்டிக்கலி wounded and he is in intensive care. ஐசியூவில் இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சீனா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் தெஹரான் அதை காலி செய்து அங்கே பலத்த பாதுகாப்புகளை போட்டு இந்த மருத்துவமனையில் வெறும் முஸ்தபா கமேனி மட்டும்தான் இருப்பதாக ஒரு தகவலையும் கொடுத்திருந்தார்கள். ஹெல்த் மினிஸ்டர் முகமது ரெசா ஜகர்காந்தி இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இவரை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு டாப் சர்ஜன் கூட. இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர். ஒன் ஆஃப் ஹிஸ் லெக் ஆர் டூ ஆஃப் ஹிஸ் லெக் காட் ரெப்சர்ட், லிவர் அண்ட் ஸ்டமக் இஸ் டேமேஜ்ட் அண்ட் ஹீ இஸ் இன் கோமா. இவர் அந்த மருத்துவமனையை போய் சந்தித்து வந்ததாக ஒரு தகவல் கசிந்தது. ஈரானின் பிரசிடென்ட்டும் இந்த மருத்துவமனைக்கு போய் அவரை சந்தித்து வந்ததாக ஒரு தகவல் வெளிவந்தது. இதே செய்தி ஊடகம் இதை பற்றி இன்னும் ஆழமாக நாங்கள் அலசி ஆராயும் போது இது ஒரு ரைட் விங்கர்ஸுடைய ஊடகம். இவர்கள் தொடர்ந்து சர்ச்சையான செய்திகளை போட்டு வந்ததாக ஒரு தகவல் வந்தது. அதனால் இந்த வீடியோ, இந்த ஊடகம் வெளிவிட்ட விஷயங்களை எங்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் இந்த ஊடகத்தை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போது எமர்ஜிங் ஒரு சில ஊடகங்களில் பிரிட்டிஷ் ஊடகத்தில் இது ஒன்று. அவர்கள் இந்த ஊடகத்தை இப்போ புதிதாக நம்ப தொடங்கியதாக ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ஊடகத்தை பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு கடைசி பட்டியல் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இதை ஒரு சந்தேக பார்வையுடன் தான் பார்த்தோம். மார்ச் 19ஆம் தேதி நேத்தன்யாஹுடைய ஒரு வீடியோ வெளிவந்தது. அதற்கு முன்னாடி பல வீடியோக்கள் எல்லாமே ஏஐ என்று கூறினார்கள். ஆனால் மார்ச் 19ஆம் தேதி ஒரு லைவ் பிரஸ் கான்ஃபரன்ஸை நேத்தன்யாஹு நடத்தினார் ஃபாரின் மீடியாவிற்கு முன்பு. அவருடைய முதல் வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐ எம் அலைவ், யூ ஆல் ஆர் விட்னஸ். நான் உயிருடன் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவிற்கு முன்பு நேத்தன்யாஹு மார்ச் 19ஆம் தேதி வந்துவிட்டார். அதற்கான ஆதாரம் உங்களோட டிவி ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ ஆஸ் பர் டுடே நேத்தன்யாஹு இஸ் அலைவ். அதற்கு முன்னாடி வந்த வீடியோக்கள் ஏஐ வீடியோக்களாக இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி பர்பஸ். பட் நேற்று வெளிவந்த வீடியோ நிச்சயமாக இது ஒரு லைவ் வீடியோ, பிகாஸ் அங்கே ஏராளமான இன்டர்நேஷ்னல் மீடியா, இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட்லாம் அங்கே இருந்தார்கள். ஓகே, இது ஒரு பக்கம். மறுபடியும் இதே வீடியோவிற்கு வெளிவந்து விடலாம். அதாவது முஸ்தபா கமேனியோடைய வீடியோ. இத்தனை நாட்கள் அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லாத பட்சத்தில், அவரை பற்றின இத்தனை ஹெல்த் ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்ததுக்கு பின்பு கூட எப்படி இந்த வீடியோவில் அவர் ஹார்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி. பிகாஸ் இது வெறும் ஊடகங்கள் மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய ஒஃபிஷியல்ஸ்களும் அதை சுற்றி வளைத்து கன்ஃபார்ம் செய்யக்கூடிய வேலையை தான் பார்த்தார்கள். இதற்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர், அந்த தலைவருடைய வீடியோக்களை பார்க்கும்போது, அந்த வீடியோவில் தலைவர் நல்ல ஹார்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ரெஜிம் மீது இன்னும் நம்பிக்கை வளரும். அதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த வீடியோவை வெளிவிட்டிருக்கார்களா, அல்ல இதற்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கிறதா? இதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஏன்னா இதுவரை இன்னும் இந்த வீடியோவை பற்றி அடுத்த தகவலை ஈரானின் ஸ்டேட் மீடியா இதுவரை வெளிவிடவில்லை. இது இன்னைக்கு இப்போலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ
ஈரானின் ஸ்டேட் மீடியா வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ வழியாக அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், முஜ்தபா கமீனி நன்றாக இருக்கிறார், குணமாக இருக்கிறார். ஆனால் வெளிவந்த செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர் காயமடைந்திருந்தார், அவர் ஐசியூவில் இருந்தார், அவருடைய 2 கால்களும் ஆம்புடேட் செய்யப்பட்டது, அவர் கோமாவில் இருக்கிறார். எது உண்மை, எது பொய்? இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் இதுவரை வெளிவந்த செய்தி, as per state media he is healthy, as per western media he is critical. நன்றி, வணக்கம்.